க்ளீனாக இருக்கிறது ஓகே. ஆனால் க்ளீனாக இருக்கான்னு திரும்ப 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 ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் நாட் ஓகே. அது வந்து டிஸார்டர். ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அப்சஷன்னா என்ன? ஒரு பர்டிகுலர் தாட் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓசிடி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபியர்ஸ் இருக்கும். அந்த ஃபியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து கை கழுவலைன்னா ஏதாவது கண்டாமினேஷன் ஆகிடும். அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்கும், அதனால ஏதாவது டிசீஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பயங்கள் இருக்கலாம். இல்லை வந்து வீடு ப்ராப்பராக லாக் பண்ணலை அப்படின்னா வீட்டில் வந்து திருட்டு போயிடும். ஒரு இல்லை வேறு எந்த மாதிரி வேணாலும் அவங்களுக்கு ஃபியர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஃபியர்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தாட்ஸ் திரும்ப வர 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 அவங்களுக்கு வந்து அது ஆன்சைட்டியாக மாறும். அந்த ஆன்சைட்டியிலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க திரும்ப போய் அதை செக் பண்ணணும். திரும்ப போய் அந்த லாக் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து அந்த 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸோடு நிற்காது. 4 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் 11 டைம்ஸ் கூட மாறும். இது வந்து ஓசிடி இருக்கிறவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களால வேறு எந்த முக்கியமான ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கே அந்த ஒரு டே ஃபுல்லாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களால அதை மாற்றிக்க முடியாது. இது வந்து ஏன்னா அவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த தாட்ஸோட கம்பல்ஷனை வந்து அவங்களால வந்து அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் இருக்குது. ஸோ அவங்களே அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். நான் ஹோமியோபதியில் வந்து ஈஸியாக அவங்கள ரெக்கவர்